எப்பொழுதுமே விருச்சிக ராசி சொல்லாமல் செய்யும்போது வெற்றி. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் மீண்டு வரும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும். ஸோ லாக் ஆச்சுன்னா இன்னும் ரிலீஸ் பண்ண எத்தனை வருஷம் ஆகும்? குறைஞ்சது 5-6 வருடம் ஆகும். ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார் ஸ்டார்டிங். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரையும் சூரிய பகவான் எங்கே இருப்பார்னா மிதுன ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே அவர் கடக ராசிக்குள்ளே பயணிப்பார். அதே போல் கடக ராசியில் பார்த்திங்கன்னா புதன் பகவான், அதே போல் ஆரம்பத்தில் குரு பகவான், நம்ம குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஜூன் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ அப்போ குரு பகவான் ஆல்ரெடி உட்காந்துருப்பார். கூடவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 1ஆம் தேதி ஃபுல்லாக 2ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் என்ன பண்ணுவார்? கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்துடுவார். ஓகேவா? சுக்கிரனுடைய செயல்பாடு அப்படியே 2ஆம் தேதிக்கு மேலே ஸோ அப்படியே கீழே சிம்மத்துக்கு வந்துடும். அப்போ சிம்மத்தில் யார் இருக்கா அப்படின்னா கேது பகவான் ஆல்ரெடி அமைந்து. அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி பகவான். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படி பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த மாதம்தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய வேலையை செய்ய போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கவனம் செலுத்த போகிறீங்க. இத்தனை நாட்களாக மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஒரு சரி செய்வதற்காகவே நீங்கள் உழைச்சி ஓடா தெரிஞ்சு போயிட்டீங்க. வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு ஆசைப்படுற விருச்சிக ராசிக்கு இது சரியான காலம். இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்பயும் போய்கிட்டு அவங்களுக்காக போகிறேன், அவங்க கஷ்டத்துக்காண்டி போகிறேன், என் மேலே பாசம் வச்சுக்காங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அப்போ இப்போ இருந்து இந்த கரெக்டான நேரத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய லெவல் வேறு லெவல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறப்போகுது. நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் பர்ஃபெக்டாக யோசித்து முடிவெடுக்கீங்களோ, இந்த யோசனைங்கிறது உங்களுக்கு மட்டும்தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசித்த விஷயத்தை பக்கத்தில் சொன்னேன், எய்த்தாப்பில் சொன்னேன் அல்லது சைடில் சொன்னேன்னு சொல்லி யார்கிட்டயார் சொன்னீங்கன்னா நீங்கள் போய் செய்யலாம் நினைக்கும்போது பீஸை பிடி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்? இருட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, வெளிச்சத்தை அவங்க திருடிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த வட்டம் கவனமாக இருக்கும். உங்களுடைய பிளானை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவர் சொல்லுங்கள். எப்பொழுதுமே விருச்சிக ராசி சொல்லாமல் செய்யும்போது வெற்றி, சொல்லிட்டு செய்யும்போது கண்டிஷனால் பல போட்டி பொறாமை, அதாவது தடைகள் அப்படிங்கிறத சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிரகம் கொடுத்துரும். இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் மீண்டு வரும். கடன் பிரச்சனை கொஞ்சமாக குறையும். அதாவது பொதுவாகவே நீங்கள் கடன் வாங்கினப்போ தான் எப்போ கடனுக்கு கையெழுத்து போடுறீங்களோ, எப்போ கடன் கையிலேருந்து வாங்குறீங்களோ, இன்னொருத்தவங்க கையிலேருந்து நீங்கள் நாளைக்கு தரேன், அடுத்த மாதம் தரேன், ஒரு வருஷம் தரேன், வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50% உங்களுடைய வில் பவர் நீங்கள் குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே அதிகமான தடுமாற்றம், ஒரு போராட்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ கடன் வாங்காமல் இருந்த விருச்சிக ராசி எந்த இடத்திலும் தலை குனிய மாட்டேன். அப்படியே கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா தப்போ சரியோ என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னால் அது விருச்சிக ராசிங்கிட்ட ஆமாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு 5 ராசியில் நீங்களும் மிகப்பெரிய முக்கியமான பங்கு அந்த செயல்பாடில் செய்வீங்க. அதே போல் குடும்ப உறவுகள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை ரொம்ப ரெஸ்பான்ஸாக நடத்தக்கூடிய விஷயம். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எங்கேயாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்களா?
அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுறது இப்போ சின்ன தொகையாக இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து ஏமாந்த நீங்கள் சின்ன ஒரு பணத்துக்காண்டி, சின்ன ஒரு விஷயத்துக்காண்டி இப்போ மனசை போட்டு உருக்கிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு யார் கொடுக்க போகிறா? கிரகங்களே கொடுக்க போகுது. போதும், நீங்கள் பட்ட கஷ்டம் போதும், நீங்கள் பட்ட துன்பம் போதும்னு உங்களுக்கான ஒரு ஆக்டிவேட் ரெடி பண்ணி கொடுக்காங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். சரியாக பயன்படுத்தாமல் அசால்ட்டாக இருந்தால் மட்டும் ஒரு லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆச்சுன்னா இன்னும் ரிலீஸ் பண்ண எத்தனை வருஷம் ஆகும்? குறைஞ்சது 5லேருந்து 6 வருடம் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு கவனக்குறைவாக மற்றவங்களுக்காக, அழகுக்காக, அறிவுக்காக, பணத்துக்காக அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. உங்கள் லட்சியம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை யாராலையும் தடுத்து முடியாது, யாராலையும் தடை பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை விதமான நல்ல விஷயங்களும், நல்ல முன்னேற்றமான விஷயங்களும் நடக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தது கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுக்கு ஏற்பட போகின்ற முன்னேற்றங்கள். ஸோ இது ஒரு பொது பலன் தான், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளை வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது பெரிய விஷயமாக தோணுது. ஏன்னா சார் சொல்லிட்டார்ல அப்படின்னு தெரியும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆகோனீங்க ஓஹோனாங்க அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அப்படின்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சில விஷயங்கள் கேட்காது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ இது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலனானது உங்களுக்கு 20லேருந்து 30% உறுதியாக என்ன பண்ணும்? உங்களை செயல்படும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் என்னை விட்டு கடந்து போயிட்டால் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சொந்த தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிரக ரீதியாக நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர், ஒரு நம்பர் போட்டிருக்கோம்ல, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து தான் ஜாதகம் பார்க்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நம்ம யூடியூப் சேனல் எனக்கு என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்து, இந்தியாவில் பிறந்து, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் அதே தமிழ் பேச தெரிஞ்சு இப்போ தாய்மொழியாக அங்கே ஏற்றுக்கொண்டு அங்கே உள்ள தாய்மொழியை கற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்களும் நம்ம நிறைய கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப கேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. எண்ணங்களும் செயல்களும் சிறப்பானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் உறுதியாக உண்டு என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் சுந்தரர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.